ஹாய் செல்லக்குட்டீஸ், மாரல் ஸ்டோரிஸ் 5ல இன்னைக்கு நம்ம பார்க்குற கதை நம்ம ஹீரோ சிம்பா. நம்ம சிம்பாவை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பசுமையாக காட்சியளிக்கும் ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டின் அரசன் வலிமையான சிங்கம் சிம்பா. அவன் கர்ஜனையை கேட்டாலே மற்ற விலங்குகள் எல்லாம் மரங்களுக்குள் பயந்து ஒளிந்துவிடும். ஆனால் சிம்பா கருணை உள்ளவன், தேவையில்லாமல் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். ஒரு நாள் சிம்பா வேட்டையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிறிய மான் காயத்துடன் அழுது கொண்டிருந்தது. மானின் காலில் ஒரு முள் குத்தி இருந்தது. மான் நடுங்கிக் கொண்டே சொன்னது, அரசே, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் சிறியவள். சிம்பா புன்னகையுடன் சொன்னான், நான் உன்னை சாப்பிட மாட்டேன் நண்பியே, உன் காயத்தை சரி செய்து விடுகிறேன். அவன் மெதுவாக முள்ளை எடுத்து விட்டான். மான் ஆச்சரியப்பட்டது, நீ உண்மையான அரசன். அந்த நாள் முதல் மான், குரங்கு, முயல், யானை, காகம் all became Simba's friends. அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடி பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டு காட்டை சுத்தமாக வைத்திருந்தனர். சிம்பா தனது அரசை நியாயமாக ஆட்சி செய்தான். அவன் எல்லோராலும் நேசிக்கப்பட்டான். ஆனால் காட்டில் கார்கோ என்ற ஒரு நரி இருந்தது. அவன் சிம்பாவின் புகழை பொறுக்கவில்லை. இந்த காட்டுக்கு அரசன் நான் தான் என்று மனதில் நினைத்தான். ஒரு நாள் அவன் மானிடம் வந்து சொன்னான், மானே, உன் நண்பன் சிம்பா உன்னை சாப்பிட போகிறான். மானுக்கு பயம் வந்தது. அதன்பின் கார்கோ முயலிடம், குரங்கிடம், யானையிடம் எல்லோரிடமும் பொய்களை சொல்லி நம்ப வைத்து விட்டான். சில நாட்களில் சிம்பாவின் நண்பர்கள் அவனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். மான் தூரமாக ஓடிவிட்டது. முயலும் குரங்கும் அவனை பார்த்து பயந்து நடுங்கின. சிம்பா மனம் உடைந்தான். நான் என்ன தப்பு செய்தேன்? ஏன் என் நண்பர்கள் இப்படி செய்கிறார்கள்? அவன் மிகவும் யோசித்தான். அவன் யானையிடம் கேட்டான், யானையே, நீயும் என்னை பார்த்து பயப்படுகிறாயா என்று. யானை சோகமாக சொன்னது, நாங்கள் கேள்விப்பட்டோம் நீ எங்களை வேட்டையாட போகிறாய் என்று. நரிதான் சொன்னது. சிம்பா அதிர்ச்சி அடைந்தான். அப்போ அதுதான் காரணமா? ஓஹோ. அன்னைக்கு நைட்டு சிம்பா நரிய ஃபாலோ பண்ணான். கார்கோ மீண்டும் பொய்களை சொல்லி கொண்டிருந்தான். அப்போ சிம்பா முன்னே வந்து கர்ஜித்தான், கார்கோ, உன் பொய்கள் போதும். நீ என் நண்பர்களை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறாய். ஆனால் உண்மையான நட்பு பொய்களால் சிதைக்க முடியாது. நரி நடுங்கி சொன்னது, அரசே, மன்னித்து விடுங்கள். சிம்பா மெதுவாக சொன்னான், நான் உன்னை தண்டிக்கவில்லை. ஆனால் இந்த காட்டை விட்டு ஓடிப்போ. இங்கு பொய்களுக்கு இடமில்லை. நரி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. அடுத்த நாள் காலை அனைத்து விலங்குகளும் சிம்பாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர். அரசே, நாங்கள் உன்னை நம்பவில்லை, அது எங்களின் தப்பு. சிம்பா புன்னகையுடன் சொன்னான், நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லை எனில் நட்பு நிலைக்காது. அதன் பின் அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்தனர். காடு மீண்டும் சிரிப்பு, ஒற்றுமை, அமைதி நிறைந்த இடமாக மாறியது. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க செல்லக்குட்டீஸ்? நம்பிக்கை தான் நட்பின் அடிப்படை. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எந்த டவுட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. உண்மையா இருங்க. நம்ம நாளைக்கு வேற கதையில சந்திப்போம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.